Hi guys, welcome back to my YouTube channel. So today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட இயரிங் கலெக்ஷன் காமிக்க போறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வீட்டில் யாருமே இல்லை, எல்லாரும் யானை பார்க்க போயிருக்காங்க. அது அளப்பங்கூடா அங்கே இங்கே யானை வருது. அப்போ அங்கே ஒரு 4-5 எலிஃபென்ட்ஸ் வரும். ஸோ அதை பார்க்குறதுக்காக எங்கள் வீட்டில் எல்லாரும் போயிருக்காங்க. நான் போகலை, அக்கா போகலை, அக்கா வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்னோட இயரிங் கலெக்ஷன் காட்டித்தரேன், சரியா? ஃபர்ஸ்ட் உள்ளது என்னோட ரொம்ப ஃபேவரட் அப்படி ஃபேவரட் இயரிங்ஸ். அதை நான் உங்களுக்கு காட்டித்தரேன், சரியா? நான் போட்டே காட்டித்தரேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயரிங்ஸ் கலெக்ஷன். அதை மாதிரி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்னோட ஃபேவரட் இயரிங்ஸ் எல்லாம் நான் யாருக்குமே தர மாட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கம்மல் தருவியா, இந்த கம்மல் தருவியா, இது டிஸ்க்ளைமர், சரியா? அந்த கம்மல் தருவியா, இந்த கம்மல் தருவியான்னு என்கிட்ட கேட்கவே கூடாது. நீங்க இல்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ ஜஸ்ட் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ஓகே? பூ சின்ன ரோசா பூ அழகா இருக்குல்ல? எப்படி இருக்கேன்னா அக்கா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்படி இயரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? பண்ணணும் நீங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இயரிங், தெரியுதா? என்னோட ஃபேஸ்க்கு சூட் ஆகிற மாதிரி நான் ரொம்ப தேடி நான் ரொம்ப சூஸி. அப்படின்னா எனக்கு பிடிக்கணும், என்னோட ஃபேஸ் கட்டுக்கு சேரணும், அந்த மாதிரி பார்த்து தான் நான் இயரிங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இருக்கிறதுல என்னோட ஃபேவரட்னா இதுதான் காய்ஸ். இதுதான் கம்மலாட்டு மோசை கேக்குதே, டிங் டிங். போட்டு காமிக்க. சின்ன பிள்ளைலேருந்தே அப்படிதான். கம்மல் மட்டும் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் நான் ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி என் மூஞ்சிக்கு சேருதா, இந்த முகரக்கட்டைக்கு சேருதான்னு பார்த்து நான் வாங்குவேன். ஸோ நான் கம்மல் மட்டும் யாருக்கும் தர மாட்டேன். தயவு செய்து நீங்க யாரும் கேட்டுறாதீங்க, சரியா? அக்கா எனக்கு ஒரு கம்மல் அனுப்பி விடுங்க அக்கா. தரமாட்டேன். ஷைனி எனக்கு ஒரு கம்மல் தருவியா போடுறதுக்கு? தரமாட்டேனா, நான் இல்லைன்னே சொல்லிடுவேன், தரமாட்டேன். கொஞ்சம் காத்து வாங்கிட்டு கைஸ், ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? கியூட்டா இருக்குல்ல? ஐயோ சி உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஆனாலும் எனக்கு நான் தான் அழகு, சரியா? அதனால ஸோ நான் அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணேன்னா நீங்க எதுவும் இது பண்ணிக்கிடாதீங்க, கண்டுக்கிடாதீங்க. எனக்கு கம்மல்னா ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்ல, எனக்கு ரொம்ப மூட் ஆஃபா இருக்கு, இல்லை யார்ட்டையாவது சண்டை, யாராவது என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டேன், அப்படி ஏதாச்சும் ஒண்ணுன்னா டிங் டிங் ஒரு கம்மல் வாங்கி தந்தா போதும் கைஸ், நான் சமாதானம் ஆயிடுவேன். இது இந்த லூலு மால்லேருந்து என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி தந்தது. நான் சொல்றேன் இல்லை கைஸ், நான் ஒரு கம்மல் பைத்தியம், ஒரு இயரிங் க்ரேஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல ரொம்ப இருந்துச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல தங்க கம்மல் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ல, வேலைக்கு போகும்போதும் சரி, கம்மல் தங்க கம்மல். அப்போ என்ன தோணுன்னா, அந்த வேலைக்கு போற அந்த டைம்ல எனக்கு வந்து பித்தளை கம்மல் தான் ஃபேஷன் கைஸ். டிஃப்ரெண்டா போடலாம். தங்க கம்மல் சேமா இருக்கும், டெய்லி போட்டு போர் அடிச்சிடும். அதனால அழகா கம்மல், நிறைய கம்மல் வாங்குவோம் கைஸ். நிறைய கம்மல்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், ஷைனி என்ன வேணாலும் தருவா. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும், ஷைனி என்ன வேணாலும் கேட்ட தருவா. ஆனா கம்மல் மட்டும் தரமாட்டேன், அவன்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. கொடுக்க மாட்டேன் கைஸ், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மூஞ்சிக்கே எவ்வளோ அழகா இருக்கு. ஐயோ இதெல்லாம் எப்படி தான் யாராவது கேட்டா கொடுத்த சொல்லுங்க நீங்க. அழகா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே, பொண்ணு மாதிரி. எனக்கு இந்த ஜும்கி எல்லாம் போட்டா ஒரு ஹோம்லி லுக். தெரியல உங்களுக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, ஓகே எப்படி சொல்ல, ஒரு நார்மல் மூஞ்சோட கொஞ்சம் கூட ஒரு கொஞ்சம் அழகு, கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் கூட ஒரு அழகு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ஒரு ஜும்கி போட்டாலே எனக்கு போதும். எனக்கு வேற மாலை வேண்டாம், வளையல் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். தொண்டையெல்லாம் கெட்டி போயிருக்கு கைஸ். எனக்கு ஏசு பிறந்தாரு, என் தொண்டை போச்சு. ஏசப்ப பிறந்த நாளுக்கு குளிக்காம போகக்கூடாதுன்னு நைட்டு குளிச்சேன். அதுதான் அக்காளுக்கு இப்படி ஆயிட்டு. ஸோ அடுத்த கம்மல் பார்க்கலாமா? அடுத்த கம்மல் இது வந்து இது ரொம்ப ரொம்ப ஓல்டு ஒன். தெரியுதா கைஸ்? நல்லா தான் இருக்கும். ஏன் நல்லா இருக்காது? நல்லா தானே இருக்கு. இது வந்து இது வாங்கி எப்படியும் ஒரு
ஒரு 3 இயர்ஸாவது இருக்கும், 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்டோட அண்ணாவோட என்கேஜ்மெண்ட்க்கு வாங்கி கொடுத்த கம்மல் இது, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது. ஸோ இந்த கம்மல் தான் போட்டுட்டு மினிக்கிட்டு போனேன் காய்ஸ். அப்போ இப்படி கம்மல் எல்லாம் போடுவேன். இப்போதான் ஜும்கியோட ஒரு அப்படி ஆயிட்டு சந்திரமுகியா மாறின தரணும் அது கங்கா. இப்படி கம்மலும் போடுவேன், யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இது ஓகே தான், பட் எனக்கு ஜும்கா தான், ஜும்கா ஜும்கா. இந்த கம்மல் வந்து என்னோட எப்படி சொல்ல, என் ஹஸ்பண்டோட அண்ணாவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து வாங்கினது. ஸோ அவங்க ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து வாங்கினது. நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் உண்டு கைஸ். அங்கே நிலாஷ் பேஜோட பேர், இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்காங்க, பேஜ் செக் பண்ணி பாருங்கள் சரியா. சூப்பராக இருக்கும், நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்தா அவங்க தருவாங்க கைஸ். எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே ஓல்டு கம்மல், ஆனால் எல்லாமே அப்படியே தான் இருக்கு என்கிட்ட. எதுவுமே ஃபேடான மாதிரியோ. நம்ம நல்லது வாங்கணும்னா இப்போ ரோட்ல இருந்து வாங்குறதுக்கும், ரோட்ல இருந்து வாங்கலாம். நீங்க வந்து இப்போ ரொம்ப ரேரா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னா நீங்க சரி ரோட்டு சைட்ல இருந்து சிம்பிளா, இல்ல ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ல இருந்து நார்மலா கிடைக்கிற இடத்துல இருந்து நீங்க வாங்கலாம். இல்லை நீங்கள் வச்சு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவீங்க. ஒரு கம்மல் ரொம்ப பிடிச்சி போய் நம்ம வாங்கி அது வந்து இல்லாதாவி போகிறதுக்கு, லைக் கராப் ஆகுறதுக்கு, நம்ம வந்து நல்லதாக கொஞ்ச நாள் கூட போகிற மாதிரி, கொஞ்ச நாள் கூட சரி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி வாங்கினா நான் அப்படி தான் வாங்குவேன் கைஸ். நல்லதாக பார்த்து அப்படின்னா ரிப்பீட் பண்ணுவேன்ல இயரிங்ஸ் எல்லாம். அப்போ நமக்கு கொஞ்ச நாள் கூட வரணும்ல, பைசா கொடுத்து வாங்குதல்ல. இந்த கம்மல் எல்லாம் 1000 rupeesக்கு மேலே தான். ஸோ அப்படி நான் நினைப்பேன். இப்போ எத்தனை பேர் அப்படி நினைப்பாங்கன்னு தெரியல, நான் அப்படி நினைப்பேன். அக்காவுக்கு அப்படி நினைப்பு வருது, என்ன பண்ண? ராசா கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு மச்சான். இது நல்ல பிளாக் ட்ரெஸ், அந்த மாதிரி எப்படி சொல்ல, ஒரு பர்பிள் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் கூட எல்லாம் சூப்பராக சூட் ஆகும். லைக் சில்வர் டோன், சில்வர் லைக் சில்வர் ஒர்க்கோ இல்லை இதோ, அதுக்கு வேற என்ன சொல்லுவாங்க, பல்லு பார்டர் சில்வர் இது வரும்ல, அதுக்கு இது சூட் ஆகும். ஸோ இது நான் ட்ரெஸ் கூட போட்டிருக்கேன். பிளாக் ட்ரெஸ் கூட எல்லாம் சூப்பராக இருக்கும்ல. இது போத்தீஸ்லேருந்து வாங்கினது, ஒரு நல்ல ரேட் உண்டு. ஆனால் எனக்கு இந்த கம்மல் இப்போ கொஞ்சம் வெறுப்பாயிட்டு, கொஞ்சம் கருத்து ஆன்டிக்னா கொஞ்சம் பிளாக் டோனில் தான் வரும். என்னால் இது ரொம்பவே ஓவராக எப்படி சொல்ல, என்னோட ஸ்கின் டோனுக்கு அவ்வளோ மேட்ச் ஆகலை கைஸ். பாருங்க அந்த கம்மல்லாம் எப்படி இருந்துச்சு. இந்த கம்மல் ஓகே தான், ஒரு 2 டைம் இதோ யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பிடிக்கல, எனக்கு பிடிக்கும் ஆனால் பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் கூட பிரைட்டெல்லாம் இருக்குல்ல, அப்படின்னா ரொம்ப அடிக்கிற அந்த கோல்டு அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் அந்த மெஹந்தி மெட்டல்னு ஏதோ சொல்லுவாங்க கைஸ், அது என் ஸ்கின் டோனுக்கு அப்படி இருக்கும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கம்மல் காமிச்சல, இந்த கம்மல் அப்படிதான் இருக்கும் கைஸ். இந்த கம்மல் இப்படிதான் இருக்கும். இதுதான் மெஹந்தி மெட்டல்னு ஏதோ சொல்லுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா. நீங்களும் லைக் டேன் டோனில் இருந்தீங்கன்னா, எப்படி சொல்ல, டஸ்கி ஸ்கின் டோன், அது அந்த மெட்டல் ரொம்ப சூட் ஆகும் உங்களுக்கு. ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்து அக்காவுக்கு தேங்க் பண்ணுங்க லேட்டரா. இது நல்லா இருக்குல்ல, சிச்சிக். இந்த சைடு காணி இல்லை, ஆணி காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படியே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. என்கிட்ட மைக்கெல்லாம் இல்லை, இந்த சவுண்ட்லேயே பாருங்க. நல்லா இருக்கா? வெரி பியூட்டிஃபுல், வெரி பிரிட்டி. இட்ஸ் லுக் லைக் இட்ஸ். இப்போதான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். ஜும்கா போட்டாதான் எனக்கு ஒரு பொம்பளையா தெரியுது. என்ன பண்றது? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே. இதுதான் கைஸ் கிறிஸ்மஸ்க்குள்ள கம்மவாண்ட். இதுக்கு கூட ஒரு மாலை உண்டு, அதையும் கூட உங்களுக்கு காட்டித்தரேன் சரியா. அழகா இருக்கும் கைஸ், நல்லா இருக்கா? சிம்பிளா இருக்குல்ல.
மீன்ஸ் இதுல இருக்கிறதுல இதுதான் சின்ன கம்மல், சின்ன ஜுமுக்கா. ஜுமுக்கா ஜுமுக்கா ஜிமிக்கி 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 கம்மல். இல்ல ஜிமிக்கி பொண்ணா, பாட்டே தெரியாது. எப்படி நல்லா இருக்கா? சரி வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஒரு பெரிய எனக்கு ஃபேவரட் அதாயிட்டு. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு பிடிச்சி. வேறன்ட்டு ஆப்ஷன் இல்லை அங்கே. இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுல நல்லதா இருந்துச்சு. இதுவும் லைக் போதீஸ்ல இருந்து வாங்கினது கைஸ். பார்த்தீங்களா நல்லா இருக்கா? போட்டு காமிக்க. चक 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 हे चक 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 है तू. நல்லா இருக்கா காய்? எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. நான் கிறிஸ்மஸ்க்கு இது போட்டேன் தெரியுமா, ஒரு வெந்தய கலர் ட்ரெஸ்ஸு. அதுக்கு கூட இதுவும் ஸ்லீவ்லெஸ் தான். கை வச்சு தைக்க முடியல, கை வைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சா, ஸ்டோன் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வைக்க முடியாதுன்னு. நான் வேற கடவுளே ஏசப்பா கோவப்பட்டுட்டாருன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஒன்றும் இல்லை கைஸ், நான் ஏசப்பா கோவப்பட்டுட்டாரான்னு இல்லை, பாஸ்டர் கோவப்பட்டுருவாரு சர்ச்சில் கை இல்லாமல் போட்டுட்டு போனா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டுச்சு. பைசா கொடுத்து ட்ரெஸ் வாங்கிட்டு ஸ்லீவ்லெஸ்னா ரொம்ப ஒல்லி ஸ்லீவ்லெஸ் ஆகிட்டது. ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். பட் என்ன ஆச்சுன்னா நினச்சேன் சரி கை வச்சு தைக்கலான்னு நினச்சிட்டு 2 நாள் கழிச்சு தான் கை வைக்க போகிறேன். அவங்க வந்து என்னை விரட்டியே விட்டுட்டாங்க. இந்த ட்ரெஸ்ல கை வைக்கவே முடியாதுமா, நீ எங்கேருந்து வாங்கினி அங்கே கொண்டு போய் கொடுன்னு. அங்கே கொண்டு கொடுத்தாலும் அவங்களும் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு. சரி நான் என்ன பண்ணுவேன், கிறிஸ்மஸ்க்கு இவ்வளோ பைசா கொடுத்து வாங்கியாச்சு, இனி என்ன பண்ணேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து சர்ச்சுக்கு போட்டுட்டு போக முடியாது, பாஸ்டர்ஸ் கோவப்பட்டுட்டாங்கன்னா ஸ்லீவ்லெஸ் கை இல்லாமல் போட்டுட்டு வர என்ன பிளானின்னு விரட்டி விட்டுருவாங்களேன்னு நினச்சேன். அதுக்கு பிறகு நினச்சேன் நான் யாரையும் பார்க்க போகல, நான் ஏசப்பாவை பார்க்க போகிறேன் ரெடியாகி. ஸோ ஏசப்பா வந்து லைக் வெளியிதான் ஒன்று ஏசப்பா பார்க்கறதில்ல, நம்ம மனசு எப்படி இருக்கு அதை தான் ஏசப்பா பார்ப்பாரு. அதுக்காக தான் ஏசப்பா பிறந்தது. நிறைய பேர் அது தெரியாம வெளியில வந்து சிலர், நான் நிறைய பேர்னு சொல்றது லைக் கொஞ்சம் பேர் வந்து எப்படின்னா அவங்க வந்து லைக் வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இவங்க இப்படிதான் இருப்பாங்க. நோ, அப்படி கிடையவே கிடையாது. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சிலவங்க ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே ஐயோ இயேசுவே வந்து இறங்குன மாதிரி இருக்கணும், அப்படி இல்லை. பார்க்கறதுக்கு அவங்க அப்படி இருப்பாங்க, ஆனா அவங்க பண்ற கள்ளத்தனம் ஃப்ராட்தனம் அவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, ஏசப்பாக்கு தெரியும். அதனால ஏசப்பாக்கு நம்மளை பிடிச்சா போதும். நம்ம ஏசப்பாக்கு பயந்து வாழணும், கடவுளுக்கு பயந்து. இப்ப நீங்க ஏசப்பாதான் இல்லை, நீங்க எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளுக்கு பயந்து வாழணும். நம்ம என்ன பண்ணாலும் இது பண்ணோமே, அடுத்தவங்களுக்கு ஏதாவது நம்ம பிரச்சனை கொடுக்கமா, இல்லை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துதோமா, அது வந்து கடவுள் நம்மளை அடிப்பாருங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கணும். அது இருந்தாலும் நம்ம அந்த பூமியில வாழ முடியும் நல்லதா. இல்லைன்னா யாரை பார்த்து பயப்பட போறோம்? நம்ம மனுஷனை பார்த்தா. மனுஷனை பத்தி யாரு பயப்படுவா? யாரும் பயப்பட மாட்டாங்க. கடவுள் பயம் தான், கடவுள் பயம் இருக்கணும்னு சொல்றது. அடுத்த வளையல் காட்டித்தாரு கைஸ். நல்லா இருக்கா? pretty very pretty. அதுக்கப்புறமா கையில போட்டு காட்டித்தரேன் கைஸ் உங்களுக்கு. காட்டித்தரேன், போட்டு காட்டித்தரேன். நான் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 3 இயர்ஸ், அதான் 3 இயர்ஸ் பேக் தான், அப்போது ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். அந்த நெக்லஸ் கூட இந்த நல்ல மேட்ச் ஆகுது. அதுக்கு கம்மல் தொலைஞ்சு போச்சு வீட்டுக்கு போட்டு. அதை நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுட்டேன் உங்களுக்கு. இல்லை வார் இந்த எக்லஸ் தான் கைஸ். இது எக்லஸ் நெக்லஸ் இதுதான் கைஸ். இது தெரியுதா? இதுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதனால தான் கைஸ் இது வாங்கினேன். ஐயோ வெரி வெரி pretty. நோ தெரியுதா கைஸ்?
எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ் இப்படி இந்த கம்மல். ஆனால் இதில் ஏதாச்சும் ட்ராப் இருந்திருக்கணும்ல, கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் இப்படி தான் போடுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இந்த சென்ஸ். எனக்கு இது வந்து மேரேஜ் ஆனவங்க இப்படி போட்டால் எனக்கு ஓகே தான். பட் இந்த கல்யாணம் ஆகாமல் இல்லை, ஒரு டீனேஜர்ஸ், ஒரு எப்படி சொல்ல, ஒரு 16லேருந்து ஒரு 25, 27 ஒரு அப்படி உள்ளவங்க போட்டால் எனக்கு என்ன தோணுன்னா, எவ்வளோ நல்ல கம்மல் இருக்குது, அவங்க ஃபேஸ் வந்து இப்படி போட்டால் ஒரு மெச்சோர்டான ஒரு லுக் கிடைக்கும். அப்படின்னா ஒரு பெரிய மூஞ்சி மாதிரி, கொஞ்சம் கூட மூஞ்சில் இப்படியான மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இது தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகலைன்னு இல்லை, இப்படி போடாதீங்க, நல்லா இல்லை. அதெல்லாம் அம்மாமாருங்க நாங்கள் அப்படி போட்டால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் சின்ன பிள்ளைங்க இப்படிலாம் போடாதீங்க, நல்லா இருக்காது சென்ஸ். அதான் மூஞ்சி வர மாதிரி, எப்படி சொல்லி தரதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் போடக்கூடாது, சரியா? உங்களுக்கு எவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், அப்படி போடுங்க. அடுத்து லாஸ்ட் ஒரு குட்டி ஜுமுக்கி கம்மல் தான். ஜுமுக்கி அது வெளுத்து போச்சு போட்டு. இது இந்த பிங்க்ஸ்லேருந்து வாங்கினது. பிங்க்ஸ்காரன் என்னை ஏமாற்றிட்டான். இங்கே பாருங்க, தந்ததே எப்படி டேமேஜ் தெரியுதா, ஓட்டை. சரி, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் வாங்கினேன். சரி, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. டாடா.